திருநெல்வேலி மாவட்டத்தில் மனை வாங்கணும்னு ஆசையில் இருக்கீங்களா? நம்ம எந்த மனையை வாங்கலாம், நம்மளை ஏமாற்றிடுவாங்களா, இப்படிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அப்ரூவ்டு பிளாட்டு தானே, இந்த பிளாட் வாங்கினா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, இப்படி பல்வேறு சிக்கல்கள்லாம் இருக்கீங்களா? உங்களுக்கு தாங்க இந்த வீடியோஸ். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, இதிலிருந்து அறிவிப்பு எண் 2/25, நாள் 17/9/2025 இவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா மனை வாங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டிலேருந்து பிளாட் போட்டு விற்க போகிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை பகுதி 7 இந்த இடத்துல தான் மனை போட்டிருக்காங்க. தமிழக அரசால் ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த மனையை வாங்கிறதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு, எப்படி மனை ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மனைப்பிரிவுகள் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டில் பார்த்துடலாம். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 3.7 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மனைப்பிரிவுகள் அமைஞ்சிருக்கு. அதாவது பைக்கில் மனைப்பிரிவிலிருந்து நீங்கள் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே போயிடலாங்க. இதுவே திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில் நிலையத்திலிருந்து மனைப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா 8.8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ரயில்வே ஜங்ஷனுக்கு உங்கள் மனையிலிருந்து சென்று சேர்ந்துட முடியும் வண்டியில் போனீங்கன்னா. இந்த மேப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த மனைப்பிரிவுகள் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு கரெக்டாக பார்த்துக்குங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்க பகுதியில் தான் இந்த மனைப்பிரிவை போட்டிருக்காங்க. பக்கத்தில் நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்குங்க. இந்த மனைப்பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பிக்கிறவங்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து தான் மனைப்பிரிவை ஒதுக்கீடு செய்வாங்க. இந்த மனைப்பிரிவுகளை 4 பகுதியாக பிரிச்சிருக்காங்கங்க. உயர் வருவாய் பிரிவு, மத்திய வருவாய் பிரிவு, குறைந்த வருவாய் பிரிவு, பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவு, இந்த மாதிரி 4 பிரிவாக பிரித்து மொத்தம் 859 மனைகளை பிரித்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே குலுக்கல் முறையில் தான் ஒதுக்கீடு செய்வாங்க. அந்த கேட்டகரிக்கு இத்தனை இடம் அப்படின்னு ஒதுக்கியிருப்பாங்க. அதை பொறுத்து குலுக்கல் முறையில் உங்களுக்கு மனை ஒதுக்கீடு செய்யப்படும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மனை பிரிவோட அந்த மேப் லொக்கேஷனை கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மனை அழகாக தார்ச்சாலையெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க, பார்த்துக்குங்க. அடுத்து திட்ட விவரங்கள், மொத்த திட்ட பரப்பளவு வரம்பு இதை கொடுத்துருக்காங்க. மொத்தம் 859 பிளாட் போட போகிறாங்க. மொத்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா 1184 கிரவுண்டில் இந்த 859 பிளாட்டாக பிரிக்க போகிறாங்க. தனித்தனி மனைகளின் பரப்பளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சதுரடியில் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. 242 சதுர அடியிலிருந்து 5015 சதுர அடி வரைக்கும் உள்ள மனைகளை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. அரசாணை நிலை என்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை நாள் 2/1/2013 படி இந்த மனைப்பிரிவுகளை குலுக்கல் முறையில் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வெவ்வேறு பிரிவுகளுக்கான இடஒதுக்கீடு சதவீதம் பற்றி இணைப்பு ஆள சொல்லியிருக்காங்க. நம்ம இணைப்பு ஆவை கடைசியாக பார்க்கலாம். அடுத்து யார் யார் விண்ணப்பிக்கலாம் அந்த விவரங்களை நம்ம பார்த்துடலாம். இந்த மனைகளை நீங்கள் வாங்கணும்னா தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கணும். 21 வயசு உங்களுக்கு முடிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திலிருந்து உங்கள் பெயருக்கோ அல்லது உங்கள் கணவர் மனைவி பெயருக்கோ அல்லது மைனர் குழந்தைகள் பெயரிலோ எந்த ஒரு மனை, வீடு அல்லது அடுக்குமாடி குடியிருப்பையும் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடாது. அதாவது ஏற்கனவே ஹவுசிங் போர்டில் நீங்கள் மனையோ வீடோ வாங்கியிருந்தா இப்போ இந்த மனைகளை வாங்க முடியாது. அடுத்து ஏற்கனவே 4 பிரிவாக இந்த மனைகளை பிரிச்சிருந்ததை நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போது அந்த 4 பிரிவுக்கு வருமான உச்சவரம்பு என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க, பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இவங்களோட மாத வருமானம் 25,000க்குள்ளே இருக்கணும். அடுத்து குறைந்த வருவாய் பிரிவு, லோ இன்கம் குரூப், இவங்களோட மாத வருமானம் 25,001 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அடுத்து மத்திய வருவாய் பிரிவு, இவங்களோட மாத வருமானம் 50,001 ரூபாயிலிருந்து 70,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அடுத்து உயர் வருவாய் பிரிவு, ஹை இன்கம் குரூப், இந்த குரூப்பில் வரவங்களோட மாத வருமானம் 70,000க்கு மேலே இருக்கணும். அடுத்ததாக நீங்கள் எந்த இன்கம் குரூப்பாக இருந்தாலும் வேறு இன்கம் குரூப்லேயும் நீங்கள் மனை வாங்கலாம். ஆனால் இடபிள்யூஎஸ் பிரிவில் நீங்கள் வாங்க முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், நலிவடைந்த பிரிவு, இந்த செக்ஷனில் ஒதுக்கீட்டு செய்த மனைகளை அவங்க தான் வாங்க முடியும். மற்ற மனைப்பிரிவுகளை மற்ற எல்லா குரூப்புமே வாங்கலாம். ஆனால் இது சம்மந்தமாக பரிசீலிக்கப்படும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்களே தவிர உங்களோட சம்பளத்துக்கு ஏற்ற மனையை வாங்கினீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இதே நீங்கள் வேறு மனைப்பிரிவை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது பரிசீலிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மனைப்பிரிவை நீங்கள் வாங்கணும்னா 27/9/2025 காலையில் 10 மணிக்கு இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் தொடங்கும்.
இது 26/10/2025 இரவு 11:30 மணிக்கு முடிவடையும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 26ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். அடுத்து விண்ணப்பிக்கிற இணையதள முகவரியை கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து விண்ணப்பிச்சுக்குங்க. அந்த லிங்க்லேயே விலை, தளவமைப்பு, அடித்தள பகுதி, பிரிக்கப்படாத பங்கு, பரப்பளவு, கட்டிட முகப்பு, இப்படி எல்லா விவரங்களும் வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த லிங்கை பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஆர்வமுள்ள தகுதியுள்ள பொதுமக்கள் பதிவு செய்து உள்நுழைவு பதிவுகளை உருவாக்கி தேவையான ஆவணங்களுடன் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆவணங்களை பதிவேற்றுதல். விண்ணப்பதாரர் தனது வயது, பூர்வீகம், வருமானம், நிரந்தர கணக்கு எண், ஆதார், ஸ்கேன் செய்யப்பட்ட கையொப்பம், இடஒதுக்கீட்டு சான்றிதழ் ஏதேனும் இருந்தால் விண்ணப்பதாரரின் புகைப்படத்தின் மென்னகல் சாஃப்ட் காப்பி அல்லது இணையதள விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வடிவத்தில் உள்ள ஏதேனும் ஆவணங்களை நிரூபிக்கும் விதமாக மேற்கூறிய அனைத்து தேவையான ஆவணங்களையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த மனைப்பிரிவை வாங்குறதுக்கு விண்ணப்ப கட்டணத்துடன் செலுத்தணும். அந்த விண்ணப்ப கட்டணங்களை நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக செலுத்தணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போது கட்டண விவரங்களை நம்ம பார்க்கலாம். ஹை இன்கம் குரூப் இவங்களோட விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா 590 ரூபா. மீடியம் இன்கம் குரூப் இவங்களோட விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா 354 ரூபா. லோ இன்கம் குரூப் இவங்களோட விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா 236 ரூபா. இடபிள்யூஎஸ் பிரிவுக்கு 118 ரூபா விண்ணப்ப கட்டணம். எல்லாருக்குமே பதிவு கட்டணமாக 200 ரூபா போட்டிருக்காங்க. செலுத்த வேண்டிய மொத்த தொகையை பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் அப்புறம் பதிவு கட்டணம் இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம செலுத்தணும். நீங்கள் விண்ணப்பம் செலுத்தி உங்களுக்கு குலுக்கல் முறையில் ஒரு மனை ஒதுக்கப்பட்டால் நீங்கள் ஒதுக்கப்பட்ட உடனேயே உங்கள் மனையோட மொத்த மதிப்பில் 10% அன்றைக்கே நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக 15 நிமிஷத்துக்குள்ளே கட்டணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் குலுக்கல் நடைபெற இடத்துக்கு போனீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு குலுக்கல் மூலமாக மனை ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சுன்னா நீங்கள் அன்றைக்கே பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை, அதாவது நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு மனை வாங்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டில் 10% நீங்கள் உடனே கட்டுறதுக்கு ரெடியாக நீங்கள் போகணும். நீங்கள் அப்படி 10% பணம் கட்டிட்டீங்க உங்களுக்கு மனை ஒதுக்கீடு செய்யப்படும். மிச்ச பணத்தை 90 நாட்களுக்குள்ளே நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக செலுத்தணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போது அடுத்து அழகு விவரங்களை கொடுத்துருக்காங்க. அதாவது மனைப்பிரிவு விவரங்களை கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஹை இன்கம் குரூப் பார்த்தீங்கன்னா 260 மனைகளை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த மனைகளின் பரப்பளவு 1107லேருந்து 5015 சதுர அடி வரைக்கும் இருக்கும். விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 34 லட்சத்திலிருந்து 156 லட்சம் வரைக்கும் இருக்கும். அடுத்து மீடியம் இன்கம் குரூப்புக்கு 120 மனைகள் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த மனைகளின் பரப்பளவு 1118 சதுர அடியிலிருந்து 3091 சதுர அடி வரைக்கும் இருக்கும். இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 34 லட்சத்திலிருந்து 96 லட்சம் வரைக்கும் இருக்குது. அடுத்து லோ இன்கம் குரூப் இவங்களுக்கு மொத்தம் 97 மனை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. பரப்பளவு 503 சதுர அடியிலிருந்து 1422 சதுர அடி வரைக்கும் இருக்கும். விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 14 லட்சத்திலிருந்து 42 லட்சம் வரைக்கும் இருக்குது. அடுத்து இடபிள்யூஎஸ் பிரிவுக்கு 382 மனைப்பிரிவுகள் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 242 சதுரடியிலிருந்து 700 சதுரடி வரைக்கும் இருக்கும். பணம் பார்த்தீங்கன்னா 6 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் வரும். அடுத்து இருப்பிட நன்மைகள் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 10 நிமிடங்கள், திருநெல்வேலி ரயில் நிலையத்திலிருந்து 20 நிமிடங்கள் தூரத்தில் மனை அமைஞ்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து அதிகாரிகளை தொடர்பு கொள்ள கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். இது போக கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நான் லிங்க்கில் இந்த ரெண்டையுமே கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்து நான் ஆரம்பத்திலே இணைப்பு ஆவை பற்றி சொன்னேன். இடஒதுக்கீட்டின் சதவீதம் ஒவ்வொரு பிரிவினருக்கும் எவ்வளவு இடஒதுக்கீடு அப்படின்னு இப்போ போட்டிருக்காங்க. பட்டியல் சாதியினர் அவங்களுக்கு 18% மனைகளை ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் இவங்களுக்கு 1% மனைகளை ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து மாநில அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு 18% மனைகளை ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து மத்திய அரசு ஊழியர்கள், தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் ஊழியர்கள் இவங்களுக்கு 8% மனைகளை ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து முன்னாள் படை வீரர்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு படை வீரர்கள், இறந்த பாதுகாப்பு பணியாளர்களின் மனைவிகள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு 7% மனைகளை ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து சலவை தொழிலாளர்கள் மற்றும் முடி திருத்துபவர்கள் இவங்களுக்கு 4% மனைகளை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. பணிபுரியும் பத்திரிகையாளர்கள் இவங்களுக்கு 3% மனைகள்,
மொழி போராளிகள் மற்றும் வட எல்லைகளில் போராட்டங்களில் பங்கேற்றவர்கள் இவங்களுக்கு 1% மனைகள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய ஊழியர்கள் இவங்களுக்கு 2% மனைகள். பொதுமக்களுக்கு 38% மனைகளையும் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது போக மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த பிடிஎஃப் வெர்ஷன் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் அப்படியே அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் செஞ்சு தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் உள்ளதை பொறுமையாக வாசி தெரிஞ்சுக்குங்க. இந்த மனை பிரிவில் நீங்களும் மனை வாங்கி பயனடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேரும் பண்ணி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.